உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களை எல்லாரும் ஒதுக்கும்போது, நீ ஒரு வேஸ்ட்ன்னு உங்க முகத்துக்கு நேரா சொல்லும்போது, உங்க இதயம் துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? அவமானத்துல உங்க தொண்டை அடைக்கும்போது, கண்ணுல வர்ற கண்ணீர துடைக்க கூட ஆள் இல்லாம நின்னுருக்கீங்களா? இன்னைக்கு உங்க நிலைமை அப்படி இருக்கலாம். சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கலாம். நண்பர்கள் உங்கள ஒரு பொருட்டா மதிக்காம இருக்கலாம். இவனால என்ன பண்ண முடியும்னு ஒரு இளக்காரமான பார்வை உங்க மேல விழலாம். ஆனா, சாணக்கியர் ஒரு ரகசியம் சொன்னார். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாதவன் தான் உலகத்திலேயே ஆகச் சிறந்த போர் வீரன். ஏன்னா அவன் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா இந்த வீடியோ முடிவுல நீங்க யாருன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இது வெறும் மோட்டிவேஷன் வீடியோ இல்ல. இது ஒரு மறுபிறப்புக்கான வழிமுறை. அந்த காட்டிற்கே ராஜா. அதன் ஒரு கர்ஜனையில் காடே நடுங்கும். அதன் காலடித்தடம் பட்டாலே மற்ற மிருகங்கள் திசை மாறி ஓடும். ஆனா ஒரு விபத்து. அந்த புலி தன் பார்வையை இழந்தது. இப்போ அது ஒரு குருட்டு புலி. நேற்று வரை அதை பார்த்து நடுங்கிய நரிகளும் கழுதைகளும் இன்று குகை வாசலில் நின்று ஏளனம் செய்கின்றன. பார்வை இல்லாத உன்னால் இனி ஒரு எறும்பு கூட கொல்ல முடியாது என்று கிண்டல் செய்கின்றன. நரிகள் ஊளையிடுகின்றன. நேற்று வரை அந்த புலி உண்டு மிஞ்சிய இறைச்சியை தின்ற கழுதைகள் இன்று அதன் முகத்திற்கு நேராக நின்று உதைக்க பார்க்கின்றன. அந்த புலி அமைதியாக இருந்தது. அதன் கண்ணின் ஓரம் ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. அது பலவீனத்தால் வந்த கண்ணீர் அல்ல, தன்னை சுற்றி இருப்பவர்களின் சுய ரூபத்தைக் கண்ட வலியால் வந்த கண்ணீர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ந்திருக்கும்போது உங்களை மிடிக்க நினைக்கும் கூட்டத்தை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள்தான் இந்த நரிகள். புலி குகைக்குள் நுழைந்த அந்த முதல் இரவு, அதுவரை ராஜாக்களுக்கே உரிய கெம்பீரத்துடன் நடந்த அந்த கால்கள் இன்று இடறி விழுகின்றன. ஒரு சின்ன கல் தடுக்கி விழும்போது அந்த காட்டிற்கே ராஜாவாக இருந்த அந்த ஜீவன் முதல் முறையாக ஒரு மரண பயத்தை உணர்கிறது. உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் எப்போது உடைந்து போகிறான் தெரியுமா? அவனிடம் இருந்த அதிகாரம் பறிபோகும்போது அல்ல, அவனிடம் இருந்த பிம்பம் உடையும்போது. நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரியாதபோதுதான் ஒருவன் நரகத்தை உணர்கிறான். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் பலம் அவனது பதவியில் இல்லை, அவனது குணத்தில் இருக்கிறது. ஆனால் இன்று உங்களை சுற்றியிருக்கும் உலகம் உங்கள் பதவியைத்தான் மதிக்கிறது. அந்த புலிக்கு தெரியும், இப்போது அது வெளியே போனால் நேற்று வரை அதன் முன் நடுங்கிய நரிகள் கூட அதன் கண்களை கொத்த வருமென்று. இதுதான் த வல்ச்சர் மென்டாலிட்டி. நீங்கள் வீழ்ந்திருக்கும்போது உங்களை சுற்றி வட்டமிடும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை நேசிப்பவர்கள் அல்ல, உங்கள் வீழ்ச்சியை ருசிப்பவர்கள். அவர்கள் உங்கள் குகைக்கு வெளியே நின்று கிண்டல் செய்யும் நரிகள். இவன் அவ்வளவுதான், இவன் கதை முடிந்தது என்று அவர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் இதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கும். ஆனால் அந்த வலியைத்தான் நீங்கள் ஆயுதமாக மாற்ற வேண்டும். அந்த புலி குகைக்குள் இருந்த அந்த 100 நாட்கள், ஒவ்வொரு நாளும் அது மரணத்துடன் போராடியது. பசி வயிற்றை கிள்ளியது. ஆனால் அது வெளியே சென்று யாரிடமும் பிச்சை எடுக்கவில்லை. ஒரு குருட்டு புலி எப்படி வேட்டையாட முடியும்? இது சாத்தியமே இல்லை என்றுதான் உலகம் நினைக்கும். ஆனால் சாணக்கியர் ஒரு ரகசியம் சொல்கிறார். உன் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உன் மூளை மற்ற 9 ஜன்னல்களை திறக்கும். யோசித்துப் பாருங்கள். நேற்று வரை சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒருவன் இன்று ஒரு அடி கூட எடுத்து வைக்க பயப்படுகிறான். இதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ். நீங்கள் ஒரு உயரத்தில் இருந்தபோது உங்களைச் சுற்றி இருந்தவர்கள் நீங்கள் கீழே விழுந்ததும் உங்களை மிதிப்பது ஏன்? உளவியல் ரீதியாக மனிதர்களுக்கு தங்களை விட உயர்ந்த ஒருவன் வீழ்வதை பார்ப்பதில் ஒரு விகாரமான சந்தோஷம் உண்டு. அதை ஷாடன்ஃப்ராய்டு என்பார்கள். புலிக்கு இப்போது காடு ஒரு இருட்டு அறை. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், இருட்டு என்பது முடிவல்ல, அது வெளிச்சத்திற்கான கருப்பை. உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரும் மதிக்காத அந்த நேரம்தான் நீங்கள் உண்மையில் யார் என்பதை கண்டறியும் நேரம். உலகம் ஒரு சந்தை. இங்கே உனக்கு லாபம் இருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு. நீங்கள் பணக்காரனாக இருந்தபோது உங்களை நேசித்தவர்கள் உங்கள் பணத்தை நேசித்தார்கள். இன்று நீங்கள் ஏழையாக இருக்கும்போது உங்களை வெறுப்பவர்கள் உங்கள் வறுமையை வெறுக்கிறார்கள். இடையில் நீங்கள் எங்கே போனீர்கள்? ஒருவன் உயரத்தில் இருக்கும்போது காலடியில் விழுந்தவர்கள் அவன் கீழே விழும்போது ஏன் மிதிக்கிறார்கள்? உளவியல் ரீதியாக இதை சோஷியல் டாமினன்ஸ் தியரி என்று சொல்வார்கள். ஒரு பலமானவன் வீழும்போது பலவீனமானவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு போலி பலம் கிடைக்கிறது.
நீங்கள் தோற்றுப்போய் நிற்கும்போது உங்களை சுற்றியிருப்பவர்கள் காட்டும் அந்த இளக்காரமான சிரிப்பு அவர்களின் ஆழ்மனதில் இருக்கும் பயத்தின் வெளிப்பாடுதான். உளவியல் ரீதியாக ரியாக்ஷன் என்பது பலவீனம், ரெஸ்பான்ஸ் என்பது பலம். உங்களை அவமானப்படுத்துபவர்கள் உங்களிடமிருந்து ஒரு கோபத்தையோ அல்லது அழுதையையோ எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அதை தராமல் மௌனமாக இருக்கும்போது அவர்கள் தோற்றுப்போகிறார்கள். சாணக்கிய நீதிப்படி ஒரு வீழ்ந்த வீரன் கையில் எடுக்க வேண்டிய 5 ஆயுதங்கள் இவை. கால ஞானம், த பவர் ஆஃப் டைமிங். காலம் இப்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை என்று தெரிந்தால் போரிடாதீர்கள், பின்வாங்குங்கள். சிங்கம் 2 அடி பின்னால் செல்வது பயத்தினால் அல்ல, பாய்ச்சலுக்காக. ரகசிய தந்திரம், சீக்ரசி. உங்கள் அடுத்த நகர்வை உங்கள் நிழல் கூட அறியக்கூடாது. நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கப் போகிறீர்களா அல்லது ஒரு தேர்வுக்காக படிக்கிறீர்களா? யாரிடமும் சொல்லாதீர்கள். திறமை விருத்தி, ஸ்கில் மாஸ்டரி. உங்கள் மூளையை கூர்மையாக்குங்கள். உள்நோக்கம், அப்சர்வேஷன். மௌனமாக இருக்கும்போதுதான் உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை உணர முடியும். சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். உங்களை ஏளனம் செய்யும் நரிகளின் சத்தத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள். அந்த சத்தம்தான் உங்கள் வெற்றிக்கு பின் வரப்போகும் கைத்தட்டல்களுக்கு அஸ்திவாரம். ஒரு அரசன் தன்னுடைய காயங்களை யாரிடமும் காட்டக்கூடாது. காயம்பட்ட சிங்கம் தன்னுடைய குகைக்குள் சென்று தன்னுடைய காயங்களை சரி செய்து கொள்ளும். ஆனால் வெளியே வரும்போது அது முன்பை விட பசியோடு வரும். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறார். ஒரு வீழ்ந்த அரசன் மீண்டும் அதிகாரத்தை பிடிக்க வேண்டுமானால் அவன் முதலில் தனது ஈகோவை கொள்ள வேண்டும். காலத்தை கணிக்கவும் அவசரப்பட்டு பாயாதீர்கள். சரியான நேரம் வரும்போது ஒரே ஒரு அடி, அது மரண அடியாக இருக்க வேண்டும். சாணக்கியர் சொல்கிறார், உன் எதிரி உன்னை பார்த்து சிரிக்கும்போது நீ அமைதியாக இரு. அந்த அமைதிதான் அவனை பயத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? 1. ஆற்றல் சேமிப்பு. கத்தினால் உங்கள் ஆற்றல் குறையும். 2. எதிரியின் குழப்பம். நீங்கள் ஏன் இன்னும் வலிக்காதது போல இருக்கிறீர்கள் என்பதுதான் எதிரிக்கு மிகப்பெரிய தலைவலி. 3. கவனிப்பு. நீங்கள் பேசும்போது உங்கள் காதுகள் வேலை செய்யாது. நீங்கள் மௌனமாக இருக்கும்போதுதான் உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை உணர முடியும். புலிக்கு தெரியும், அது பார்வையைத்தான் இழந்தது, தன் வீரத்தை அல்ல. பார்வை என்பது ஒரு கருவிதான், ஆனால் வீரம் என்பது இரத்தத்தில் ஊறியது. பார்வை போனது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு புதிய பலத்திற்கான ஆரம்பம் என்று அது உணர்ந்தது. அந்த புலி தன்னைத்தானே சிதுக்க ஆரம்பித்தது. கேட்கும் திறன், காற்றில் அசையும் இலையின் சத்தத்தைக் கொண்டு அது என்ன மரம் என்று கண்டறிய பழகியது. ஒரு முயல் ஓடும் சத்தத்திற்கும் ஒரு மான் நடக்கும் சத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இருட்டில் அமர்ந்து மணிக்கணக்கில் பயிற்சி செய்தது. மோப்பத்திறன், 1 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் மிருகத்தின் வாசனையை வைத்து அது ஆடா அல்லது நரியா என்று துல்லியமாக கணித்தது. துரோகத்தின் வாசனைக்கும் பயத்தின் வாசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்தது. இதய துடிப்பு, மிக முக்கியமாக ஒரு உயிர் பயப்படும்போது அதன் இதயம் எப்படி துடிக்கும் என்பதை உணரத் தொடங்கியது. பூமிக்கு கீழே ஓடும் அதிர்வுகளை தனது கால்களால் உணர பழகியது. உங்களுக்கு இன்று ஒரு வாய்ப்பு என்ற பார்வை பறிபோயிருக்கலாம். ஆனால் கவனித்து பாருங்கள், உங்களிடம் வேறொரு திறமை வளர்ந்திருக்கும். வேலை இழந்தவனுக்குத்தான் நேரத்தின் மதிப்பு தெரியும். உங்கள் பலவீனம் எதுவோ அதை உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். இங்கே புலி என்பது வெறும் மிருகம் அல்ல, அது நீங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த புலி விழுந்தது, எழுந்தது, மீண்டும் பயிற்சி எடுத்தது. உலகம் அதை முடிந்து போன கதை என்று சொன்னபோது அது ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்தது. இப்போது இரவு நேரம் 12 மணி தொடப்போகிறது. குகைக்கு வெளியே நரிக்கூட்டம் கூடிவிட்டது. நரிக்கு இப்போது ஒரு பெரிய ஆசை. புலியின் முதுகில் ஏறி அமர்ந்து சவாரி செய்ய வேண்டும். அதன் மீசையை பிடித்து இழுக்க வேண்டும். இதுதான் அதிகாரத்தின் உச்சகட்ட திமிர். நரி மெதுவாக, மிகவும் மெதுவாக குகைக்குள் நுழைகிறது. குகைக்குள் ஒரே இருட்டு. நரிக்கு கண்கள் இருக்கின்றன, ஆனால் புலிக்குத்தான் அந்த இருட்டு பழகிவிட்டது. இங்கே ஒரு உளவியல் உண்மை இருக்கிறது. உங்கள் கஷ்டகாலத்தில் நீங்கள் பழகிய அந்த இருட்டுதான் உங்கள் மிகப்பெரிய பலம். உங்களை எதிர்க்க வருபவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அவன் சொகுசாக வளர்ந்தவன். அவன் திமிரில் வருகிறான். நீங்கள் வலியோடு காத்திருக்கிறீர்கள். நரி புலியின் அருகே சென்று அதன் காதில் கிசுகிசுக்கிறது. ஹேய், நீ ஒரு வேஸ்ட். என்ன ராஜா, இன்னும் சாகலையா? பசியில செத்துடுவேன் நினைச்சேனே என்று எள்ளி நகையாடியது. ஆனா புலியின் இதயம் அப்போது மிக நிதானமாக துடித்தது. அது பயத்தினால் அல்ல, அது தனது இலக்கை லாக் செய்கிறது. புலியின் முகத்திற்கு மிக அருகில் வந்து நின்றது.
அடுத்த நொடி புலி எகிரி குதிக்கவில்லை, ஆவேசமாக கர்ஜிக்கவில்லை. நரி நினைத்தது புலி பயந்து விட்டது என்று. அதன் இதயம் எங்கே துடிக்கிறது என்பதை புலி தனது காதுகளால் பார்க்கிறது. அடுத்த நொடி மிக துல்லியமாக அந்த நரியின் கழுத்தை பிடித்தது. அதற்கு பார்வை தேவையில்லை, நரியின் பயந்த இதயம் துடித்த அந்த அதிர்வே போதும் என்று காட்டியது. அன்று சிரித்த நரி கூட்டம் அலறியடித்து ஓடியது. பார்வையில்லாத புலி பார்வையுள்ள நரியை வீழ்த்திய அந்த நிமிடம் காடே மௌனமானது. சாணக்கிய நிதி சொல்கிறது, உன் கையில் அதிகாரம் இருக்கும்போது நீ யார் என்று உலகத்திற்கு தெரியும். ஆனா உன்னிடம் எதுவுமே இல்லாதபோதுதான் நீ யார் என்று உனக்கே தெரியும். நண்பர்களே, உங்கள் பலவீனம் யாருக்கு எதிரி? உங்களுக்கா இல்ல உங்களை ஏமாத்தினவங்களுக்கா? அவங்க உங்கள பலவீனன் என்று நினைப்பதுதான் உங்கள் மிகப்பெரிய பலம். உங்கள் புலன்களை கூர்மையாக்குங்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் எதிரி நீங்கள் தோற்றுவிட்டதாக நினைப்பான். ஆனால் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வெற்றி பெறும்போது மட்டும் உறக்கச் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்க இதயத்துல ஒரு தீய மூட்டி இருந்தா கமெண்ட்ல பவர்ஃபுல்னு டைப் பண்ணுங்க. உங்க வலியை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அதை வெற்றியா மாத்தி உலகத்துக்கே காட்டுங்க. நம்ம பயணத்துல இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை நீங்கள் ராஜாவாகவே இருங்கள்.